அத்தை சோட்டு கொலக்கட்டை இத்த சோட்டு கொலக்கட்டை ஆவியில வேக வச்ச வெடிச்சு போன கொலக்கட்டை விநாயகருக்கு படிச்சு புட்டேன் வெடிச்சு போன கொலக்கட்டை. அம்மா நான் விநாயகர் செஞ்சுக்கிறேன், நல்லா இருக்குதா? அழகா இருக்கு தங்கம், நீயே பண்ண சூப்பரா இருக்க தங்கம், என் செல்ல குட்டி. அம்மா எனக்கு கொழுக்கட்டை செஞ்சுட்டாம்மா, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குது, விநாயகருக்கும் வைக்கலாம். சரி தங்கம், உனக்கு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வைக்கல, நீயும் சாப்பிடுவ, அம்மா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதை கொண்டு போய் நம்ம பூஜை ரூம்ல வைத்தாங்க, அம்மா அதுக்குள்ள கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துறேன். சரி, 2 பிடி பச்சரிசி ஊற வச்சிங்க, நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் மாவு. இதுக்கு மேலே நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சி நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி நம்ம கொலக்கட்டை செய்வோம். இப்போ பாருங்கள், மாவு பிணையத்துக்காக இப்போ சுடுதண்ணி காய வச்சுக்கோம். நம்ம பாருங்கள், மாவு பிணைய சுடுதண்ணி காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 கப்பு நம்ம அளந்து போட்டுக்குவோம். கலந்து போட்டுக்கிட்டோம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு லைட்டாக தூள் போட்டுட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அரைச்ச மாவே எடுத்துக்கணும். இப்போ கொழுக்கட்டைக்கு லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி பிணையணும். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணையணும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் வரவரன்னு இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்க, கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, இது பூரணத்துக்காக ரெடி பண்ணுறேன். ஒரு தேங்காய் ஒரு 8 தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கணும். பாருங்க, 4 கப்பு மாவுக்கு 4 கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கிறோம். அது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் பிசு தன்மைலாம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் முந்திரியும் அரைச்சிக்குவோம். அதுக்கு இப்போ பாருங்க, 4-5 ஏலக்காய் போட்டிருக்கிறோம். நைஸாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்க, பொடி நல்லா நைஸ் ஆயிடுச்சு. பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்குவோம். 4 கப்பு தேங்காய் திருவந்த எடுத்துக்கு 4 கப் போட்டுக்குவோம். நல்லா கிளறி விடணும். லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கணும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிளறணும். பூரணத்துக்காக ரெடி பண்ணியாச்சு, பதமாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு தண்ணி காய வச்சுருவோம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தெல்லாம் வைக்க போகிறோம், அதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இந்த அச்சு கடையில் வாங்கினது தான். இந்த அச்சில் தான் நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். பாருங்க, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி வைக்கணும், அப்போ தான் ஒட்டாது மாவு. இப்போ இந்த போர்ந்து ரெடி பண்ணால் கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அழகாக வந்துருச்சிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துடும். இது மாதிரி தட்டு நிறைய வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்போம். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோமா?
வச்சுட்டோம். இப்போ நல்லா கேப் இல்லாமல் மூடிடணும். மூடிட்டோமா, ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வேகனா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அது வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்குவோம். பாருங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாமிக்கு விநாயகருக்கு படைச்சிருவோம். ஒரு வாழை இலை போட்டு படைச்சிருவோம். பிரணேச வாப்பங்க, சாமி கும்பிடுவோம். அம்மா கொழுக்கட்டை. அம்மா கொழுக்கட்டை சாப்பிடலாமா? சாமிக்கு படைச்சிட்டு நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். உட்காந்து சாமி கும்பிடுங்க. கும்பிடுங்க. சாமி நல்லா நினைச்சு கும்பிடு. நல்லா படிப்பு ஏறணும். அந்த மாதிரி சாமி கும்பிடு. பாருங்க, நாங்களும் இந்த வருஷம் விநாயகருக்காக கொழுக்கட்டை அவல்லாம் செஞ்சு கும்பிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் விநாயகர் படம் வச்சு அவள் செஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு கும்பிடுங்க. உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு படிச்சாச்சு கொழுக்கட்டை. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அத்தை சோட்டு கொழுக்கட்டை, இத்த சோட்டு கொழுக்கட்டை, ஆவியில வேக வச்ச வெடிச்சு போன கொழுக்கட்டை, விநாயகருக்கு படிச்சு போட்ட வெடிச்சு போன கொழுக்கட்டை.